வர வர அவர் நடந்துக்கிறத பத்தி சொல்றதுக்கு எரிச்சலா இருக்குக்கா. எப்பவுமே தான் சொல்றதான் சரின்னு நினைக்கிற ஆள் அவரு. அதுவும் இந்த சம்பந்தம் கிடைச்ச உடனே கள்ளு குடிச்ச குரங்கு மாதிரி ஆயிட்டாரு அவரு. தலைகால் புரியாம ஆடுறாரு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அதுலயும் அபி சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பொண்ணு கொடுக்கணும்னா நல்லா தெரிஞ்ச இடமா இருந்தாலும் 4 இடத்துல விசாரிச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் முறை. இது கூட தெரியலையா உன் புருஷனுக்கு? பிடிவாதக்கா. அவருக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு. அந்த சம்பந்தி வேற இவரோட சேர்ந்து தண்ணி அடிக்க கம்பெனி எல்லாம் கொடுக்கறாரு. அதனால அவங்க கூட நல்லா செட் ஆயிட்டாரு. சமயங்கள்ல கண்மூடித்தனமா எல்லாத்தையும் ஆதரிக்கிறாரு. எனக்கு தான் ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கு. அபி, நீ அங்க பார்த்ததெல்லாம் உண்மைதானே? சித்தி, நான் கண்ணால பார்த்தேன். அவனால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் சொன்னதெல்லாம் என் காதால கேட்டேன். நிச்சயமா அந்த பையனும் அவனோட அப்பாவும் நல்லவங்களே கிடையாது. பாத்தியாக்கா, அபியோட வார்த்தை விட ஒரு ஆதாரம் இருக்க முடியுமா? ஆனா அவர் அபி சொல்றத நம்பவே மாட்டேங்கிறாரு. சித்தி, எனக்கு சித்தப்பா நம்பாததை பத்தி எந்த ஆச்சரியமும் இல்ல. ஆனா எனக்கு என்ன பயம்னா, நான் நினைச்சதை விட அவங்க கிரிமினல்ஸா இருக்காங்க. அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் ஒட்டு மொத்தமா பல்ட்டி அடிச்சாங்களே, அத பத்தி இப்ப யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா அவங்க உயிருக்கு பயந்துதான் பொய் சொல்லிருக்கணும். சோ குறுகின நேரத்துல அவங்கள மிரட்டி பணிய வச்சிருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய கிரிமினல்ஸா இருக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட கிரிமினல்ஸ் நிச்சயமா ஒரு பெரிய திட்டத்தோட தான் நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. நான் ஏன் இதை சொல்றேன்னா, முதல்ல அவங்க ஆனந்திய பொண்ணு கேட்டுதான் இங்க வந்தாங்க. ஆனா அது விஷயமா சித்தப்பா கிட்ட பேச போனப்போ சுமதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இருந்தே அவங்க சரியில்லை. அப்புறம் இந்த பிரச்சனை வேற. சித்தி, நம்ம சுமதிய அவனுக்கு கொடுக்க கூடாது. என்ன சாரதா, இவ சொல்றது கேட்டா என் தலையே சுத்துதுமா. நானும் அவங்க நடவடிக்கை ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சுட்டு தான்க்கா இருக்கு. பணம்னா வாய பொழக்கிறவங்க. இவர் அவங்கள பத்தி கேட்டா சிரிச்சு மழுப்புறதும் பட்டும் படாம பதில் சொல்றதுமா இருக்காங்க. இதுல இவர் வேற மூச்சுக்கு 300 தடவை அவங்கள சம்பந்தின்னு சொல்லிட்டு திடீராரு. பத்தாவதுக்கு அவங்களோட சேர்ந்து பிசினஸ் வேற ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. இனிமே அந்த அவளோட மூஞ்சில முழிக்க போறதே இல்லக்கா. என்ன சாரதா இப்படி பேசுற? இதுக்கு முன்னாடிதான் அந்த ஃப்ராடு கும்பலை பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியாது. இப்பதான் அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சே. இனிமே நாம தான் கவனமா இருக்கணும். உன் வீட்டுக்காரர் புரியாம பேசுறாருன்னா நீ புரிய வைக்கணும் சாரதா. நீ வீட்டை விட்டு வந்ததே தப்புமா. என்னக்கா நீங்க எப்படி சொல்றீங்க? ஆமா, வீட்டுக்கு வந்த மருமகன் வாயும் வயிறமா இருக்கா. சுமதி வேற ஒத்தையில இருக்கா. நீ இப்படி வரலாமா சாரதா? நீ தானே அவங்களுக்கு தோணே. போங்கக்கா, இனிமே நாங்க போறதா இல்ல. நடக்கிறது நடக்கட்டும். பட்டாதான் அந்த ஆளுக்கு புத்தி வரும். பைத்தியம் மாதிரி உளராத சாரதா. பாதிக்கப்பட போறது நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை. அதை மறந்துட்டு பேசுறியே. எனக்கு ரொம்ப எரிச்சலா வருதுக்கா. இத பாரு சாரதா, என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அந்த வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது. இந்த வீடு உன் வீடுதான். இங்க நீ எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா தான் வரணும் சாரதா. புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழ்ற கொடுமை எனக்கு தான் தெரியும் சாரதா. நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உனக்கு அந்த நிலைமை வரக்கூடாது சாரதா. நல்லதோ கெட்டதோ நீ உன் வீட்டுல தான் இருக்கணும். உன் சந்தோஷமான முகத்தை பார்த்தாதான் எங்களுக்கு எல்லாம் தைரியமே வரும் சாரதா. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா? நாளைக்கு விடிஞ்சதும் நீ வீட்டுக்கு கிளம்புற, சரியா?
ஆமா, மசா நிக்காத, வந்து வேலையை பாருமா, வேலையை பாரு. மேஸ்திரி வாங்கம்மா, வாங்க வாங்க. டேய் தம்பி, சேர் எடுத்துட்டு வாடா. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குமா. போயிட்டு இருக்கிறதுலாம் சரி, ஏதாவது பிரச்சனை இருக்கா? சின்ன சின்ன பிரச்சனை வரத்தாமா செய்யும், எல்லாம் நடைமுறையில் உள்ளதுதானே. அதோ சூப்பர்வைசரே வந்துட்டாருமா. வணக்கம் மேடம். வணக்கம். ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு. எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அப்படியா? ஆமா மேடம். சென்னையிலே நம்ம சைட் மட்டும்தான் எந்தவித பிரச்சனையும் இல்லாம ரொம்ப பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு மேடம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா மேடம். இதெல்லாம் தன்னால அமையணும் மேடம். உங்களோட நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஒர்க் எந்த சிக்கலும் இல்லாம போயிட்டு இருக்கு மேடம். குட். ஆனா நல்லா போயிட்டு இருக்குங்கிறதுனால நீங்க அலட்சியமா இருக்க வேண்டாம். சான்ஸே இல்ல மேடம். ஒரு ப்ராஜெக்ட்டை நான் கமிட் பண்ணிட்டா அந்த ஒர்க் முடியற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன் மேடம். நீங்க கவலையப்படாதீங்க. வெரி குட். உங்க ரெண்டு பேரையும் நம்பிதான் நான் இந்த பொறுப்பையே ஒப்படைச்சிருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரியா? இல்ல சார். ஹலோ, என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும்? எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். சரி, உங்க வேலையை பாருங்க. சரிங்கம்மா. என்னங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சிட்டீங்க? காரணம் இருக்கு. என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. சாந்தியோட லைஃபை பத்தி ஒரு தீர்மானமான முடிவை நீங்க எடுத்துதான் ஆகணும் துல்ஸ். அதுக்கு இதுதான் டைம். ஏன் சாந்தி ஃபாதர் கூட போகாததை வச்சு சொல்றீங்களா? சாந்தி கிட்ட அது சம்பந்தமா பேசுனீங்களா? இல்ல, அவங்கள ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் சொல்லலை. நானா போய் இதை பத்தி அவங்ககிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சில விஷயங்களை பேசாம இருக்கிறது தப்பு தொல்காப்பியன். சாந்தி மனசுல என்ன இருக்குன்னு நீங்க அப்பப்போ வெளிப்படையா பேசி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா பல பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். என்ன சொல்றீங்க? தொல்காப்பியன், நீங்க ஒரு நல்ல மனுஷனா இருக்கலாம். ஆனா சாந்தி மாதிரி இருக்கிற பொண்ணுக்கு மனசுல எவ்வளவு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும்னு உங்களுக்கு புரியல. தனக்கு பாதுகாப்பு இல்ல, தன் குழந்தையோட எதிர்காலத்தை பத்தின கவலை அவளுக்கு இருக்கு. அவ மனசு பலவிதமா சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு புரியல தொல்காப்பியன். தொல்காப்பியன், நான் ஒன்னு சொல்றேன், அதை நீங்க உடனே செய்யணும். சொல்லுங்க. அங்குசாமியை நீங்க தேடணும். கடைசி அவர் எங்க போனாரு? டெல்லிக்கு ஒரு இன்டர்வியூ போறதா சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் திரும்பி வரல. தீவிரமா விசாரிச்சு பார்த்தேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா இவ திடுதிப்புன்னு போய் தேட சொல்றீங்க? அவன் போய் 3 வருஷம் ஆச்சே. அவரை தேடிதான் ஆகணும் தொல்காப்பியன். சாந்தியோட எதிர்காலத்துக்காக நீங்க அவரை தேடிதான் ஆகணும். அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் எந்த ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போனாரு? அந்த ஆபீஸ் உங்களுக்கு தெரியும்ல? திரும்ப விசாரிக்கிறேன். விசாரிங்க. எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல, விசாரிங்க. நிச்சயமா ஏதாவது தகவல் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் சரி அபி. பில்டிங் ஷோக்கு போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் யார் பாப்பா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தோல்ஸ். உஷா வேற இருக்கால்ல, நாங்க சமாளிச்சுக்குவோம். இல்ல அபி, வேலைங்கிறது முக்கியம் இல்லையா? வேலை முக்கியம்தான், ஆனா அதே நேரத்துல சாந்தியோட எதிர்காலமும் முக்கியம். ஏன்னா உங்க எதிர்காலமும் அதுல அடங்கி இருக்கு. புரியல. எல்லாம் அப்புறமா புரியும். முதல்ல கிளம்புற வேலையை பாருங்க. யோசிக்காதீங்க தோல்ஸ், நீங்க கிளம்பிதான் ஆகணும். சரி. அந்த போதையில சோறு துண்ண சொல்லுது. குடிக்கிறான் வர சாராயோ, போதை ஏறிட்டா வாங்க. ஐயோ அம்மா. நீதான் நான் சொன்னபடி கேக்குற. நில்லு, நான் நிக்கிறேன், போனா போற. இப்ப பாரு, பிரேக மிச்சா நீ நச்சு நிக்கிற. அப்போ நான் சொல்றதுல அவ கேட்கணும்னா அவளை மிதிக்கணும். ஓகே, அவளை மிதிச்சாதான் அவ திருந்துவா. இன்னைக்கு பாரு, அவளை திம் பண்றேன் பாரு. என்னடா இது? எது கேட்டு எது ஜன்னல்னே தெரியல, எல்லாமே ஒன்னா இருக்குது. உள்ள
பூட்டி இருக்கிறீங்களா? தோ வரேன். ஐ தொற. ஐ ஐ ஐ, ஐயோ ஐயோ. திறக்க மாட்டியா? நீ கூட சொல்றது கேட்க மாட்டேற. ஆர்த்தி பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ பெருசுலாம் தூங்கி இருக்குதுங்க. அது ஆறுது. ஐயோ என்ன அழகுடா ராஜேஷ், உன் பொண்டாட்டி எவ்வளோ அழகுடா. நின்ன சிலை, படுத்தா 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 மலை, சரியா வரலாம், படுத்தா கலை கலை. ராஜேஷ் பின்றியடா, ஒன்ன போய் 4ஆம் கிளாஸ்னு அவமானப்படுத்துறாங்க. காலேஜ் ஃபிகருங்கெல்லாம் மதிக்கிற ஒரே ஆட்டோ டிரைவர், ஒப்பற்ற ஆட்டோ டிரைவர் யாரு? நீதான் கரெக்ட். நான் ஆட்டோக்காரன், நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நியாயமுள்ள ரேட்டுக்காரன், நல்ல வங்க கூத்துக்காரன், நல்லா பாடும் பாட்டுக்காரன், காந்தி. என்னத்து முழிச்சிட்டியா? மரியாதை மனசுல இருக்கட்டும். உட்காரு. இதெல்லாம் நமக்கு பிடிக்காதுமா. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி ஈக்குவல். இதுதான் நம்ம பாலிசி. வா வந்து பக்கத்துல உட்காரு. சீ, குடிச்சிட்டு வந்திருக்கியா? நாத்தம் குடல புடுங்குது. பாரார்த்தி, பசங்க பிரயோஜனம் இல்லாம நாட்டுல என்னெல்லாமோ கண்டுபிடிக்கிறானுங்க. குடிச்சா நாத்தம் வராம கும்முன்னு வாசனை வர மாதிரி கண்டுபிடிக்க மாட்டேன். எதுக்கு நாட்டுல இவ்வளவு விஞ்ஞானி இருக்காங்க? வேஸ்ட். முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. ஏய் டாடி, மரியாதை குறையுது. நான் பழைய ராஜேஷ் இல்லம்மா. உடம்புல புது பிளாட் ஓடுது. ஒரு குவார்டரு, அதுக்கப்புறம் கட்டிங்க. சும்மா தங்க கலர்ல உள்ளே ஏத்திருக்கிறேன். அதுவே சும்மா சுருன்னு ஏறுது. வா வந்த பொண்டாட்டிய லட்சணமா பாடு. அடிச்சி, பொறுக்கி மாதிரி குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள அசிங்கம் பண்றியா? ஏய், யார் அசிங்கம் பண்றா? இத்தனை நாள் நீ என்னை எத்தனை அசிங்கம் படுத்திருப்ப. புருஷனை மதிக்கிறியா நீ? ஆம்பளை என்ன நினைக்கிறியாடி நீ? இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். வா வாடி உட்காரு. வா நாடி வாடி, என் செல்ல வாடி வாடி. அடிச்சி, முதல்ல எந்திரிச்சு வெளியே போ. ஏய் எதுக்குடி ஆவுன்னா நில்லுன்ற வெளில போன்ற? ஆட்டோக்காரனா இலகாரமா போச்சா உனக்கு? தபார், இனிமே நான் புருஷங்கிற ரைட்ஸை விட்டு கொடுக்குறதா இல்லை. இந்த வீட்டில் என் புள்ள விளையாடணும். என்ன பார்க்குற? நம்ம புள்ள விளையாடணும். வா. முன்னாடி அடிக்கிற. டேய், என்ன
என்னடா இதெல்லாம்? டேய் ராஜேஷ், குடிச்சிட்டு வந்திருக்கியா? அட பாவி, வீட்டுக்குள்ள வந்து இப்படி கலாட்டா பண்றியே. எது இதுவா வீடு? ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி ரெஸ்பெக்ட் கொடுக்கறதே கிடையாது. அத பெருசுங்க நீங்களும் கண்டுக்கிறதே இல்ல. அதனால தான் நியாயம் கேட்கறதுக்கு நானே இறங்கிட்டேன். ஏய் வாடி நீ. ஐயோ டாடி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சகஜம், ஊடல. பாருங்க உங்க பிள்ளைய எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாருன்னு. கோச்சிக்காதம்மா. கோச்சிக்காம இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு வீடா? இத பாருமா ஆர்த்தி, இத்தனை நாளா புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல நாங்க தலையிடக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தோம். ஆனா இப்ப உறுதியா தெரியுது நீங்க புருஷன் பொண்டாட்டியா வாழலன்னு. இந்த ஆள் இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றாரு. 4 அறை விடுறது விட்டுட்டு என்ன கதை அளக்குறீங்க? அப்படி இல்லம்மா, அவன் உனக்கு முழுமையான புருஷனா வாழ ஆசைப்படுறான். அதான் இந்த மாதிரி எல்லாம். அப்படி சொல்லுப்பா. இந்த பொறுக்கி பண்ற அயோக்கியத்தனத்துக்கு நீங்க எல்லாம் வேற சப்போர்ட். இதெல்லாம் ஒரு குடும்பமா? சீ. பத்தியாப்பா, ஆர்த்தி. என்ன சொல்ற பத்தியாப்பா? ஏய் 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 டாடி. என்னடா பண்ற டேய்? மாவளே, பேசாம இரு, டேய். ஐயோ, நாடி போற. டேய், இங்க வாடா சொல்றேன். என்ன குடும்பம் நினைச்சே என்ன? நீங்க பச்சலாடி நீ. முதல்ல இத குடும்பம் நினைச்சியாடி நீ? என்ன நீ புருஷனை நினைச்சியா? பொண்டாட்டின்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் தாண்டி. சும்மா நீ வரத்துக்கும் போறதுக்கும் நல்லா கொட்டிக்கிறதுக்கும். இது என்ன ஹாஸ்டலா? இது ஃபேமிலி டி, ஃபேமிலி. தொரடி கதை தர்றி. ஏய் தொரடி, உனக்கு நிறைய